13 வயசு பையன் லைஃப்ல இப்படிலாமா நான் நடக்குது அப்படின்றத ரொம்ப காமெடியா ரொம்ப சென்சிபிளா சைனீஸ் ட்ராமா தமிழ் டப்ல அவைலபிளா இருக்க மாதிரி ஒரு மூவி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இந்த மூவி எங்க அவைலபிளா இருக்கு, எப்படி பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இருக்க நம்ம ஹீரோக்கு வெறும் 13 வயசு தாங்க ஆகுது. அவனுக்கு யூடியூப்ல வீடியோஸ் எடுத்து போடுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால வீடியோஸ் எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணிட்டே இருக்கான். இவங்க ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு தைவான் இமிகிரண்ட் ஃபேமிலியா இருக்காங்க. ஸ்ட்ரிக்டான அம்மா, காலேஜுக்கு போற பெரிய அக்கா, ஓவர் கேரிங்கா இருக்க பாட்டி. ஆனா ஸ்கூல்ல ரொம்ப பாப்புலர்லாம் கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட அவ்வளவுக்கா செட்டே ஆகாது. லைஃப் எந்த டைரக்ஷன்ல போகுதுன்னே அவனுக்கு தெரியும். அந்த 13 வயசு பசங்களுக்கு இருக்க மாதிரி அவனுக்கும் தாண்டா ஹீரோ அப்படின்னு காமிச்சுக்கணுன்ற ஒரு நினைப்பு இருந்துட்டே இருக்கு. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனை விட பெரிய பசங்களா இருக்க பசங்க கூட கேங் ஃபார்ம் பண்ணி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஸ்டாக் போர்ட் பழகணும்னு நினைக்கிறான். அது போக எப்படியாச்சும் கிரஷை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இவனுக்கு ஒரு கிரஷ் இருக்கா. அவ எப்ப பார்த்தாலும் ஆன்லைன்ல பேசிட்டே இருப்பா அவங்க கூட. இதுதான் இவங்க 2 பேருக்கு வேலையே. ஆனா எல்லாமே ரொம்ப ஆக்வர்டா தான் போய் முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுவான். ஆன்லைன்ல ஃபேக்கா இமேஜ் கிரியேட் பண்ணி நான் தான் ரொம்ப கூல் அப்படின்னு சொல்லி காமிச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். வீட்டுல அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. அதனால அவனுக்கு அம்மாவை பார்த்தாலே டார்ச்சர் பண்றாங்கடா அப்படின்னு தோணும். பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு டைம்ல ஆர்டிஸ்டா இருந்திருப்பாங்க. கிட்ஸுக்காண்டி அவங்களோட ட்ரீம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இப்போ இந்த பசங்களை வளர்க்கறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவோட லைஃப்ல பாத்தீங்கன்னா அவனோட பெரிய பிரச்சனை அப்படின்னா கிரஷ் அவனை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறா. நம்ம பெரிய பசங்களோட பழகினா கெத்துன்னு காமிச்சுக்கலாம்னு நினைச்சா அவங்க எல்லாரும் நம்மளை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்மளை மார்க் பண்றாங்க அப்படின்னு இவன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுட்டு வீட்டை விட்டு வெளியில போகலாம் அப்படின்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளில போறதுக்கு ட்ரை பண்றான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம ஃபேக்கா இருந்தாதான் எல்லாரும் நம்மளை அக்செப்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா ரியலா இருந்தாதான் செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் தான் அவன் அவங்க அம்மாவை பாக்குற பார்வையே வித்தியாசமா மாறுது. அம்மா என்னதான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவங்களோட லவ்வும் கேரும் ரொம்ப ட்ரூவானது அப்படின்றத புரிஞ்சுக்கிறான். டீனேஜ் பையன் லைஃப்ல அவனுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்றத காமிச்சு அதுல இருந்து அவங்க வெளிவரது எப்படி அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ரொம்ப எமோஷனலான ஒன்லைனா இருந்தாலும் இந்த மூவியை ரொம்ப காமெடியாவே எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த மூவி பாத்தீங்கன்னா ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். அண்டில் தென் பாய்.